ஆரோக்கியத்தின் மேல் அக்கறை கொண்டுள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கீட்டோ ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொழுக்கட்டை எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஸோ எப்படி நம்ம கீட்டோ கொழுக்கட்டை பண்ணுறது நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ சீக்கிரமாக பண்ணிடலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன பொருட்கள் பார்ப்போங்க. ஸோ கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம கொழுக்கட்டையை பண்ணிடலாம். ஸோ எல்லாமே டேரெக்டாக உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் காட்டுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் நான். நமக்கு தேங்காய் கோகோனட் ஃப்ளார் வேணும். ஸோ உங்கள்கிட்ட டெசிகேட் கோகோனட்டாக இருந்தால் அரைச்சிக்கோங்க, இல்லைனா இந்தமாதிரி கோகோனட் ஃப்ளாரே கிடைக்கிது. நம்ம அதுதான் நிறைய கீட்டோ ரெசிபீஸில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கோகோனட் ஃப்ளார் 1 கப் எடுத்திருக்கேன். ஸோ கரெக்டாக 1 கப் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 1 கப் நம்மளுடைய தேங்காய் பவுடர் கோகோனட் ஃப்ளார் எடுத்துக்கலாம். இந்த பைண்டிங்காக psyllium husk எப்பவுமே நம்ம போடணும். ஸோ நல்லா 1 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் நல்லா ஹீட் இதுமாதிரி எடுத்துருக்கேன். இது நம்ம ஒரு 8 கொழுக்கட்டை அந்த அளவுக்கு வரும். ஸோ நம்ம அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், வாசனையாக சும்மா கொஞ்சமாக போட்டுக்கிறேன். எல்லா ஸ்வீட்டும் கொஞ்சம் லைட்டாக ஒரு உப்பு, ஒரு பிஞ்ச் உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா எடுத்துக்காட்டும். ஸோ லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். கூட நெய் நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கோகோனட்டும் ஃபேட்டு, இந்த மாதிரி பட்டரும் ஃபேட்டு, நல்லா கீட்டோவில் நல்ல கொழுப்பு அது. ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே சர்க்கரை. ஸோ 1 கப்பு நம்ம எடுத்தோன்னா ஏற்கனவே இனிப்பு இருக்கும். அதுலேயே நான் 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்க போகிறேன். ஸோ 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். இப்போஸ் ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது. கீட்டோ சர்க்கரை தான் நான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது. இந்த கீட்டோ எரித்ரிட்டால் நல்லாவே இருக்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சர்க்கரை டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். அது ஒரு 1/2 கப் போட்டுக்கோங்க. ஸோ அந்த நெய்லேயே நம்ம பிசைஞ்சிடலாம். நமக்கு எதுவும் தண்ணியெல்லாம் தேவைப்படாது. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அழுத்தி பிசைங்க. தேவைப்பட்டால் மட்டும் நம்ம லைட்டாக ஏதாவது தண்ணியோ இல்லை பாலோ ஊற்றிக்கலாம். பட் அப்படியே நல்லா பிசைய ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ ஒன்றா நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நமக்கு லைட்டாக தண்ணி தேவைப்படுது. அதனால் 1/4 கிளாஸ்க்கும் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். லைட்டாக தண்ணி ஊற்ற போகிறேன். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு பாருங்கள். நமக்கு கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு வேணும். ஸோ இவ்வளவே போதும் தண்ணி. இதுவே கரெக்டாக தான் இருக்குது. இப்படி நமக்கு பிடிச்சி வச்சா இப்படி கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். ஸோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ நிறைய தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க. இங்கே பார்த்திங்கன்னா 2 இட்லி தட்டில் நல்லா நெய் தடவி வச்சுருக்கேன். ஸோ 2 தட்டு நம்ம எடுத்துகிட்டா கரெக்டாக நம்ம இதை பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் போதும். இல்லைன்னா மேக்ஸிமம் உங்கள் அடுப்பில் கொஞ்சம் சிம்மில் இருந்துச்சுன்னா ஒரு 15 நிமிஷம், 10லேருந்து 15 நிமிஷம் கரெக்டாக நல்லா வெந்துடும். ஸோ நான் இப்போ கொழுக்கட்டை பிடிச்சிக்க போகிறது. நார்மலாக கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி தான். கையில் கொஞ்சம் எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் அமுக்கிட்டு அதுக்கப்புறமா இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த அச்சு அழகாக வரும். நம்மளுடைய கொழுக்கட்டையை வச்சிடலாம். ஸோ இப்படி எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் பிசைஞ்சிட்டு இப்படி இம்ப்ரெஷன் கொடுத்தா அழகாக இருக்கும் நம்ம கொழுக்கட்டை. இதே நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னா நீங்கள் கார கொழுக்கட்டை கூட பண்ணலாம், மிளகாத்தூள் உப்பு போட்டு. பட் நான் அதே ரெசிப்பியாக தனியாக போட தான் போகிறேன் இதில். அப்புறமா நீங்கள் வெறும் உப்பு கொழுக்கட்டை கூட பண்ணலாம். ஸோ நம்ம இன்றைக்கி இனிப்பு கொழுக்கட்டை பண்ணுறோம். இது ஒரு ஐடியா தான். நம்மளுடைய கோகோனட் ஃப்ளார், அது கூட psyllium husk, அது கூட உப்பு, மிளகாத்தூள், அது கூட என்ன வேணுமோ எக்ஸ்ட்ரா நம்ம போட்டுக்கலாம். ஸோ மெயினாக இது ரெண்டுத்தையும் பேஸை வச்சு நம்ம சூப்பராக கொழுக்கட்டை பண்ணுறோம். நான் நேற்று கூட கொழுக்கட்டை தான் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டேன், கார கொழுக்கட்டை. ஸோ நல்லா சூப்பராகவே இருந்துச்சு, நல்லா சாஃப்டாக வந்துச்சு. ஸோ நம்ம நெய்க்கு பதிலாக கார கொழுக்கட்டை பண்ணும்போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கூட செஞ்சுக்கலாம், ஆலிவ் ஆயில். ஸோ கரெக்டாக நமக்கு 8 கொழுக்கட்டை வந்துச்சு. இது தண்ணியும் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் நல்லா கரெக்டாக தலை கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்மளுடைய கொழுக்கட்டைகளை வேக வச்சிடலாம். ஸோ நல்லா ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அதனால் நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். நல்லா ஆவி பறக்க நம்மளுடைய கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சின்ன சைஸில் வேணுன்னா கூட நீங்கள் இன்னொரு தட்டு போட்டு 12 கூட பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய கொழுக்கட்டையாக பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுடைய சூப்பரான கொழுக்கட்டைகளை கொஞ்சம் லேசாக ஆற விட்டு மெதுவாக எடுப்போம். நல்லா சாஃப்டாக இருக்கு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ஏன்னா நான் போட்டிருக்குது எல்லாமே தேங்காய் தூள், அது கூட சர்க்கரை, ஏலக்காய் தூள். ஸோ எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளுடைய 8 கொழுக்கட்டைகளும் நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்க போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா பிரித்து காட்டுறேன்.
ஸோ இதை பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து நல்ல டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். ஸோ நல்ல ஒரு கீட்டோ ஸ்வீட் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். நீங்களும் சீக்கிரமாக செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.